ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா OnePlusோட ஒரு மொபைல், அதாவது வந்து OnePlus 8T பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொன்று வந்து ஒன்று சொல்லணும், கடைசியாக வந்து Realme 7 Pro பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வியூஸ் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இப்போவே 500 வியூஸ் வந்திருக்கு. நீங்களும் அதை செக் பண்ணி பார்க்கலன்னா ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். ஓவராலாக வந்து இந்த OnePlus 8T பற்றி என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இதுக்கு வந்து செம எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஆடியன்ஸ்லாம் வந்து செமையாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா OnePlusோட எல்லா மொபைலும் வந்து இந்தியாவில் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. ரீசெண்டான மொபைல் எல்லாமே சக்ஸஸ் ஆகிருக்கு இந்தியா. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தான் OnePlus 7T வந்து லான்ச் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக மோட்டோலாரா மாதிரியான ரவுண்ட் ஷேப் கேமரா வந்து புதுசாக வந்து OnePlusல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த OnePlus 7T வந்து செம சக்ஸஸ் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தான் OnePlus 8 Pro வந்து லான்ச் பண்ணாங்க. அது வந்து ஒரு ஹை ப்ரைஸ் மொபைலாக இருந்தாலும் அதுவும் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா OnePlusல வந்து T சீரிஸ் ஒன்று தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சீரிஸ் ஒன்று தனியாக இருக்குது. இப்போ வந்து நார்மல் சீரிஸில் வந்து 8 Pro வந்து லான்ச் பண்ணுறதுனால இப்போ வந்து 7T அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 8T வந்து லான்ச் பண்ண போகிறாங்க OnePlus. இதோட வந்து லான்ச் டேட் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 1 வந்து லான்ச் ஆகலான்னு வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 45,000 இருக்குன்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து இதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பார்க்கலாம். இது வந்து ட்ரைகோர் சிப்செட், octa-core Snapdragon 865 ப்ராசஸர் வித் ரேம் வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா 8GB ரேம் வேரியண்ட் வருது. 10GB ரேம் வேரியண்ட் வர வாய்ப்பு இருக்குது. எப்பயும் போல் OnePlusோட பட்டர் ஸ்மூத் வந்து நம்மளுக்கு இந்த ப்ராசஸர்லேயும் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே 6.7 inches ஒரு பெரிய டிஸ்பிளே தான் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளூயிட் அமுலேட்ற புது டிஸ்பிளே வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனில். இதனால் வந்து கிளாரிட்டி வந்து நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். ரெசல்யூஷனும் சூப்பராக இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்து சூப்பராக இருக்குது. அதனால் வந்து கேமிங்க்கும் நல்ல கிராஃபிக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அப்புறம் வந்து கேமரா பற்றி பார்ப்போம். இதில் வந்து ஒரு பஞ்ச் ஹோல் டெக்னாலஜி வரப்போகிறதா சொல்கிறாங்க. அதாவது வந்து ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா வந்து 20 மெகா பிக்சலில் வரும். ரியரில் வந்து ட்ரிபிள் பிரைமரி கேமராஸ் வந்து வரும் வித் LED ஃப்ளாஷோட. ஒன்று வந்து 48 மெகா பிக்சல், இன்னொன்று வந்து 16 மெகா பிக்சல், இன்னொன்று வந்து 8 மெகா பிக்சல். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா கேமரா வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் இதோட பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 4500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு நாளுக்கு வந்து ஸ்டாண்ட் பையாக வரும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா டேஷ் சார்ஜர் வந்து எப்பயும் போல் OnePlusல வர சார்ஜிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. USB Type-C போர்ட்டு கொடுத்துருக்கனால வந்து சார்ஜும் சீக்கிரமாக ஃபில் ஆகும். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் வந்து சார்ஜ் வந்து நிற்கும். இது வந்து எல்லா OnePlus மாடலுக்கும் ஒரு அப்கிரேடாக இருக்கும். கன்ஃபார்ம் வந்து இந்த மாடலும் வந்து இந்தியாவில் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் இந்த டிவைஸை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.